ஹலோ டிவைன் சோல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வி. ஒரு கொஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே 11 பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் சடனாக ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் மட்டும் ஆல்மோஸ்ட் டெய்லி 11 பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் எடுத்த 11 கிளாக் பார்த்தா, ரேண்டமாக டைம் செக் பண்ணால், சம்டைம்ஸ் ட்ரீம்ஸில் கூட. அப்போ உங்கள் மைண்ட் இம்மீடியட்டாக என்ன நினைக்கும்? எனக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த நம்பர் ஷோ ஆகிட்டே இருக்கு? இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸா? யூனிவர்ஸ் எனக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குறாங்களா? என் ட்வின் பற்றி இது ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா? என் ஜேர்னியில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் நடக்க ஸ்டார்ட் ஆகுதா? எஸ்பெஷலி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் 11 ரிப்பீட்டடாக வரும்போது அது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகலாம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவில் டீப்பாக பார்க்கலாம். ஏன் நீங்கள் சடனாக 11 ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க? அது உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொடுக்குது? அண்ட் இந்த நம்பரோட ஆர்க் ஏஞ்சல் மைக்கிள் கனெக்ஷன் என்ன? ரெடியா ஹாஃப் சோல்ஸ்? ஸோ லெட்ஸ் கோ டீப். ஹாஃப் சோல்ஸ் சம்டைம்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு பர்டிகுலர் ஃபேஸ்க்கு என்டர் ஆகும்போது சர்டன் நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், சாங்ஸ், ட்ரீம்ஸ் இல்லை சிங்க்ரனிசிட்டிஸ் ரிப்பீட்டடாக நம்ம அட்டென்ஷனுக்கு வரும். அண்ட் இந்த எல்லாத்துலேயும் 11 ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அண்ட் ட்வின் ஃப்ளேம் கான்ஷியஸோட அசோசியேட் பண்ணும். வை? பிகாஸ் 11 நியூமராலஜியில் ஸ்பிரிச்சுவல் நம்பரை பார்த்து இன்ட்யூஷன், இன்னர் அவேர்னஸ், இலிமினேஷன் அண்ட் அவேக்னிங்கோட கனெக்ட் பண்ணுற இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. எனது ரிப்பீட்டடாக வரும்போது அந்த சிம்பாலிசம் இன்னும் பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகலாம். அது ஆல்மோஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி. வேக் அப், பே அட்டென்ஷன், உனக்குள்ள ஏதோ ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டுருக்கு. அது நெசசரிலி நாளைக்கு உன் ட்வின் உனக்கு மெசேஜ் பண்ணுவார்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உங்கள் சோல் இன்னும் கான்ஷியஸாக ஆகணும். உங்கள் ஜேர்னியை டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிமைண்டர். அண்ட் 11 அண்ட் ட்வின் ஃப்ளேம் ரெக்கக்னிஷன். இப்போ தான் நம்ம மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்க்கு வரோம். ஏன் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் 11 சோல் ரெக்கக்னிஷனோட கனெக்ட் பண்ணுறோம்? ட்வின் ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் 2 சோல்ஸ் மீட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபெமிலியாரிட்டி, ஒரு டீப் ரெக்கக்னிஷன். எனக்கு ஆல்ரெடி இந்த பர்சனை தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் 11 இந்த சோல் ரெக்கக்னிஷனுக்கு ஒரு சிம்பாலிக் ரிமைண்டராக பார்க்கப்படுது. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் நார்மல் டேஸில் இருக்கீங்க. சடனாக 11 அந்த செகண்டில் உங்கள் ட்வின் உங்கள் மைண்டுக்கு வராங்களா? அந்த மூமெண்ட் உங்கள் ஹார்ட்டில் ஏதோ ஒரு ஷிஃப்ட், மேபி பீஸ், லாங்கிங், இமோஷ்னல் ரிலீஸ், உங்கள் என்டையர் ஜேர்னி ஞாபகம் வருது. அந்த மூமெண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிமைண்டராக இருக்கலாம். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுது. இந்த நம்பர் இட் செல்ஃப் உங்கள் என்டையர் ஆன்சரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அது ஜஸ்ட் ஒரு கொஷனாக ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? முன்னாடி 11 ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்த்துருக்கவும் மாட்டீங்க. பட் உங்கள் ட்வின்னை மீட் பண்ணதுக்கப்புறம் ஆர் உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம், இல்லை செப்ரேஷனில், இல்லை ஒரு மேஜர் இமோஷ்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது சடனாக எல்லா இடத்துலையும் 11 எதுக்கு? ட்வின் ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவில் ரிப்பீட்டட் சின்க்ரனிசிட்டிஸ்னால் நீங்கள் உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பற்றி இன்னும் அவேர் ஆகிட்டீங்கன்னு ஒரு சைனாக இன்டர்பிரிட் பண்ணுறது. மேபி நீங்கள் ஒரு ஃபேஸ்க்கு என்டர் ஆகிருப்பீங்க. அவேக்னிங், ஹீலிங், சரெண்டர், இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இல்லைன்னா அலைன்மெண்ட். அது உங்கள் அட்டென்ஷனை ஒரு டீப்பர் பிளேஸ்க்கு திருப்புற மாதிரி இருக்கலாம். நாட் நெசசரிலி உங்கள் ட்வின் பக்கம்னு, உங்கள் ஓன் சோல் ஜேர்னி பக்கம் கூட திரும்பலாம். இப்போது இந்த பார்ட் நிறைய ஹாஃப் சோல்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்கள் செப்ரேஷனில் இருக்கீங்க, மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே சொல்லிகிட்ருக்கீங்க, நான் சரெண்டர் பண்ணிட்டேன். அண்ட் சடன்லி 11 அகெயின் நெக்ஸ்ட் டே 11 திரும்பவும் அது கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நான் சரெண்டர் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏன் 11 பார்க்குறீங்க? இப்படின்ற கொஷின் உங்களுக்கு ரைஸ் ஆகும் இல்லையா? பட் ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷனில் செப்ரேஷன் டைமில் 11 வருது அப்படின்னா அது டிவைன் டைமிங் அண்ட் இன்னர் அலைன்மெண்ட்டோட ரிமைண்டராக பார்க்கப்படுது. அது நெசசரிலி உங்கள் ட்வின்னை போய் சேஸ் பண்ணுன்னு சொல்கிறது இல்லை. இன்ஸ்டெட் உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்கன்னு ரிமைண்ட் பண்ணுது. பிகாஸ் ட்வின் ஃப்ளேம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் செப்ரேஷன்னா ஆல்வேஸ் எண்டிங்னு சொல்லப்படாது. அது ஒரு இன்னர் ஒர்க் ஃபேஸாக இருக்கலாம். ஒரு பீரியட் 2 பேரும் செப்ரேஷனில் இருக்கும்போது நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஹீல் பண்ணுறீங்க, பழைய பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணுறீங்க அண்ட் மோர் கான்ஷியஸாக க்ரோ பண்ணுறீங்க. ஸோ செப்ரேஷனில் 11 தெரிஞ்சால் ஒரு பியூட்டிஃபுல் ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. லைக் என் ஜேர்னி இன்னும் அன்ஃபோல்ட் ஆகிட்டே தான் இருக்குன்னு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. 11 பார்த்தா அதில் ஒரு மிரரிங் ஃபீல் இருக்குது. ஒரு 11 அண்ட் இன்னொரு 11. 11 ட்வின் ஃப்ளேம் டீச்சிங்ஸில் பொலாரிட்டி அண்ட் மிரரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். டிவைன் ஃபெமினின் அண்ட் டிவைன் மேஸ்குலின் 2 இண்டிவிஜுவல் ஜேர்னி. ஆனால் ஒருத்தரோட ஜேர்னி இன்னொருத்தருக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கலாம். ஸோ 11 சிம்பாலிக்கலி சொல்கிறது
நீ வெளியே பார்க்குற விஷயம் உனக்குள்ளேயும் நடந்துட்டுருக்கு. மேபி நீங்கள் கேட்கலாம், ஏன் என் ட்வின் இன்னும் ஹீல் ஆகலை, ஏன் அவங்க அவேக்கன் ஆகலை, ஏன் இன்னும் அவங்க என் பக்கம் வரல. பட் 11-11 ஒரு ரிமைண்டராக இருக்கலாம். உங்கள் சைட் ஆஃப் த ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இன்னொரு பர்சனோட ஹீலிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் ஓன் கான்ஷியஸ்னஸோடு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இது என்னோட ஃபேவரட் மீனிங்கில் ஒன்று. நிறைய பேர் ட்வின் ஃப்ளேம் யூனியன்னா எப்போ நம்ம ஃபிசிக்கலாக ஒன்று சேருவோன்னு கேட்குறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் யூனியன்னா அது உங்களுக்குள்ளேயே நடக்க வேண்டிய விஷயம். உங்கள் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜியை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஃபியர் அண்ட் ஃபெய்த், ஈகோ அண்ட் சோல், அட்டாச்மெண்ட் அண்ட் சரண்டர், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், இந்த பார்ட்ஸ் எல்லாம் கிராஜுவலி பேலன்ஸ் பண்ணணும். ஒரு இன்னர் யூனியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். அண்ட் 11-11 அதுக்கு ஒரு சிம்பாலிக் ரிமைண்டராக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் 11-11 பார்க்கும்போது இமீடியட்டாக என் ட்வின் எங்கே இருக்காங்கன்னு நினைக்காம, நான் எனக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேனா, நான் அலைண்டாக இருக்கேனா, என் ட்வின்னை நான் சேஸ் பண்ணுறேன்னா, அவரை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸில் நான் ஹீல் ஆகிட்ருக்கேனா, நான் என்னையே தான் சூஸ் பண்ணுறேன்னா, இப்படி கொஷனை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். சம்டைம்ஸ் நமக்கு எல்லாமே இமீடியட்டாக வேணும்னு அவசரப்படக்கூடாது. எப்போ ரீயூனியன், எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, எப்போ அவங்க கிட்டேருந்து நமக்கு டெக்ஸ்ட் வரும், எப்போ எல்லாமே கிளியர் ஆகும். பட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எப்பவுமே ஈஸி கிடையாது. அது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி கிடையாது. நார்மல் லவ் ஸ்டோரியிலிருந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி நிறைய டிஃப்ரெண்ட். பட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆல்வேஸ் நம்ம டைம் டேபிளுக்கு நடக்கணும் கிடையாது. அந்த பிளேஸில் டிவைன் டைமிங் வருது. 11-11 ரிப்பீட்டடாக தெரியும் போது வெனி ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் அதை ஒரு ரிமைண்டராக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இந்த ஜேர்னி ஒரு பிக்கர் டைமிங்கில் அன்ஃபோல்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அது உங்கள் டைமிங்கில் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் ட்வின்னோட டைமிங்கும் இதுவும் டிஃபர் ஆகலாம். பட் டிவைன் டைமிங் அண்ட் சரண்டர்னால் சும்மா உட்காந்து வெயிட் பண்ணுறதில்ல. சரண்டர்னால் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி, சரண்டர்னால் நான் ஹீலிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லைஃப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ப்ரெசன்ட் லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் அவுட்கம்மை ஃபோர்ஸ் பண்ணாமல் எனக்கு என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு. இப்போது ஹாஃப் சோல்ஸ், இங்கே நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஏஞ்சலிக் கனெக்ஷனை பார்க்கலாம். மாடர்ன் ஏஞ்சல் நம்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் 11-11ஓட எனர்ஜி ஆர்க் ஏஞ்சல் மைக்கேலோட கனெக்ட் பண்ணுற ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன்ஸாக இருக்குது. ஏன் மைக்கேல்? பிகாஸ் ஆர்க் ஏஞ்சல் மைக்கேல் ட்ரெடிஷ்னலி ப்ரொடெக்ஷன், கரேஜ், ஸ்ட்ரென்த், ட்ரூத் அண்ட் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஸோ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த செப்ரேஷன், நான் ஹோல்ட் ஆன் பண்ணணுமா இல்லை சரண்டர் பண்ணணுமா, எனக்கு எது சரி? அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த மோமெண்ட்டில் நீங்கள் 11-11 பார்க்கலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷனில் அதை ஒரு ரிமைண்டராக பாருங்கள். ஃபியரில் டெசிஷன் எடுக்காதீங்க, உங்கள் ட்ரூத்தில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் ஒரு சிம்பாலிசம் நமக்கு ஒரு பவர்ஃபுல் மெசேஜை கொடுக்குறாரு. உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ஃபியரை ரிலீஸ் பண்ணுங்கள், உங்கள் ட்ரூத்தில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கரேஜோட ஃபார்வர்டாக மூவ் பண்ணுங்கள். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ப்ரொடெக்ஷன்னா என் ட்வின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களையே ப்ரொடெக்ட் பண்ணுறது, உங்கள் ஓன் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓவர் திங்க் பண்ணுறதுலேருந்து வெளில வரணும். ஃபியர், அப்சஷன், செல்ஃப் அபேண்டன்மெண்ட் உண்ட் இதிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஃபியர் கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது. ஸோ 11-11 பார்க்கும்போது ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலை ஸ்பிரிச்சுவலி இன்வால்வ் பண்ண விரும்புனீங்கன்னா சிம்பிளாக சொல்லுங்கள், ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் எனக்கு கரேஜ் கொடுங்க, என் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், என் ஃபியரை ரிலீஸ் பண்ணால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் ட்ரூத்தில் நான் நிற்கணும், எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுங்க, என் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் டிவைன் ப்ரொடெக்ஷனோட நடக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு டீப் பிரெத். ஃபியர் இருக்காது, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சேஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பிகாஸ் என் ட்வின் ஃப்ளேம் எப்போ வருவாங்கன்னு மட்டும் இல்லை, என்ன நடந்தாலும் என் ஜேர்னியை கரேஜோடு நான் வாக் பண்ண ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு. அண்ட் ஹாஃப் சோல்ஸ் இதுதான் ஒரு பவர்ஃபுல் டிவைன் கைடன்ஸாக மாறும். இப்போது எவ்ரி ஒன் வெயிட்டிங் ஃபார் திஸ் கொஷன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ட்வின்னை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோன் பார்க்குறீங்க 11-11, இமீடியட்டாக ஓகே இது டெஃபினெட்லி ஒரு சைன் தான். ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா இந்த சின்க்ரினிசிட்டியை உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி அண்ட் சிக்னிஃபிகன்ஸோட ரிலேட் பண்ணலாம். பட் அதை இம்மீடியட்டாக ஒரு ப்ரிடிக்ஷனாக மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் பாஸ் பண்ணுங்கள், அந்த மோமெண்ட்டில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். அண்ட் ஆஸ்க், 11-11 பார்க்குறது கொஞ்சம் முன்னாடி நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். மேபி லவ், லாங்கிங், ஃபியர், சரண்டர், கிராட்டிடியூட், ஒரு இம்பார்ட்டண்ட் மெமரி. அந்த சின்க்ரினிசிட்டி உங்கள் இன்னர் ஸ்டேட்டை நோட்டீஸ் பண்ண ஒரு இன்விடேஷனாக இருக்கலாம்.